இப்போ என்னன்னா தாய் மகன் பாசம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அதாவது எப்படிலாம் வந்து மகன் பார்த்துட்டு இருக்கோம் அதெல்லாம் இது இருக்கு இல்லையா? எப்படி வந்து தாய் வந்து மகனை கவனிக்கிறதாகட்டும், மகன் வந்து அன்பா எவ்வளவு செலவு பண்ணாலும் பரவாயில்ல அம்மாக்கா எது வேணா பண்ணுவான்னு சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி கல்யாணம் ஆகாதவங்க ஆனா அப்படி பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி இதுதான். ஒரு அம்மா வந்து ஆன்லைன்ல ஒரு கண்ணாடி பார்த்துட்டு இருந்திருக்காங்க போல. அந்த வீடியோ கால்ல பையனும் இருக்காரு. அவங்க கண்ணாடி பார்த்துட்டே இருந்திருக்காங்க. எந்த கண்ணாடி வாங்கலாம்னு சொல்லிட்டு யோசனை இருக்கும்போது ஒரு கண்ணாடி வந்திருக்கு. என்ன கண்ணாடி? முகம் பார்க்குற கண்ணாடி, மூக்கு கண்ணாடி. அது என்னன்னா ரொம்ப காஸ்ட்லியா இருந்திருக்கு போட்டிருக்கு. அது கிட்டத்தட்ட நம்ம ஊர் மதிப்புல 1 லட்சம் ரூபான்றாங்க. அவ்வளவு காஸ்ட்லியான கண்ணாடி பார்த்துருக்காங்க. அந்த கண்ணாடி அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. 1 பவுன் தங்கம். ஆமா, கண்ணாடி பிடிச்சிருக்கு. ஆனா வாங்க வேண்டாம், ஏன்னா பையனுக்கு 1 லட்சம்னா ரொம்ப அதிகம் செலவு பண்ணும், அதனால வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த வீடியோ காலில் இருந்த பையன் என்ன பண்ணியிருக்காரு, நீங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக வாங்கி தரேன், அதை அரை மணி நேரமாக ட்ரை பண்ணி கன்வின்ஸ் பண்ணியிருக்காரு அம்மாவை. அம்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீ எப்போ வந்து 5 லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கிறியோ அப்போ நீ கண்ணாடி வாங்கிக்கணும், இந்த கண்ணாடி வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க போல. ஏன்னா 1 லட்சம்ன்றது ரொம்ப அதிகம் இல்லை. அப்ப என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, நம்ம அம்மா எல்லாம் அப்படி சொல்லல, எந்த ஜென்மத்துல அந்த சம்பாதிக்கிறது. பையன் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, நீங்க நினைக்கிறதோட நான் அதிகமாக தான் சம்பாதிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு வகையா கன்வின்ஸ் பண்ணி அம்மாவை ஏத்துக்க வச்சு 1 லட்ச ரூபா செலவு பண்ணி அவங்க ஆசைப்பட்ட கண்ணாடி வாங்கி கொடுத்துருக்காரு. ஆமா, இது வந்து அம்மாவின் கண்ணாடி அன்பா? கண்ணாடி அன்பு. ஆமா. பேசும் வழக்கு இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம். நன்றி. தொடர்ந்து பேசலாம். பத்தி நன்றி.